السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இயலாத காரணத்தினால் அதிலே எஞ்சிய பகுதிகளை ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விளக்குவது என்று ஏற்கனவே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். ஏற்கனவே நபிமார்கள் வரலாறை நாம் துவக்கும் பொழுது இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, முதலிலே படைக்கப்பட்ட பொருள் என்ன என்பன போன்ற விவரங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஒரு சில நபிமார்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஸுல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம், அலியஸ் அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு பேருடைய வரலாறுகளை நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ரமலான் மாதத்தில் இவ்வளவு பேருடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எஞ்சிய வரலாறுகள் என்று எடுத்துக்கொண்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்த்து 25 பேர்ல இவ்வளவுதான் நமக்கு மிச்சம் இருக்கிறது. இப்ப இன்றைய தினம் மூசா நபியுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரமலான் மாதத்துல மூசா நபி வரலாறை மட்டும் தனியா எடுத்து வைத்துவிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எல்லாம் சொன்னோம். காலத்தை வைத்து பார்த்தீர்களானால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் ரொம்ப பின்னாடி சொல்ல வேண்டிய ஆளுங்க. ஏன்னா மூசா நபிக்கெல்லாம் நம்ம பிந்தி வந்தவங்க. இருந்தாலும் குறுகிய நேரத்தில் சொல்ல முடியுங்கிற அடிப்படையில தான் அதனை முதல்ல சொல்லிட்டோம். மூசா நபி சொல்ல ஆரம்பிச்சிருந்தோம்னு சொன்னா அது முடிஞ்சிருக்காது. அந்த வரலாறு கால்வாசி கூட சொல்லியிருக்க முடியாது என்ற காரணத்தினால குறைந்த நேரத்தில் சொல்லப்பட வேண்டிய அடிப்படையில இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டோம். இல்லைன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முந்தி சொல்ல வேண்டியவங்க. அந்த தர்த்தீப் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜக்கரியா நபிக்கெல்லாம் முன்னாடி, யஹ்யா நபிக்கெல்லாம் முன்னாடி நாம சொல்லப்பட வேண்டியது மூசா நபி தான். இருந்தாலும் அந்த அளவை கருத்துல கொண்டு நம்ம என்ன செஞ்சோம், கடைசியா அதை சொல்லிட்டோம். மூசா நபியுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் திருக்குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அதிகமான விவரங்கள் ஒருவருடைய வரலாறுல கிடைக்குதுன்னு சொன்னா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அதே மாதிரி ஹதீசுகள்ல ஏராளமான ஹதீசுகள், ஆதாரபூர்வமான ஹதீசுகள் ஒருவருடைய வரலாறுல கிடைக்குதுன்னு சொன்னா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் கிடைக்கிறது. நிறைய, அதாவது மற்ற நபிமார்கள் எல்லாருடைய வரலாறையும் ஒரு பகுதி ஆக்கி மூசா நபி வரலாறு மட்டும் ஒரு பகுதியாக கூட இருக்கும். அவ்வளவு கிடைக்குது. எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்குன்னு கேட்டா மற்ற அவ்வளவு நபிமார்களுக்கும் எவ்வளவு விவரங்கள் கிடைக்கிறதோ அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூல் எழுதி மூசா நபியுடைய வரலாறு ஆதாரமா கிடைக்கிற அதை மட்டும் ஒரு நூல் எழுதுனா சமமா இருக்கும். அந்த அளவுக்கு மூசா நபியுடைய வரலாறு மாத்திரமே பல நாட்கள் சொல்ல வேண்டிய அளவுக்கு ரொம்ப விரிவான வரலாறு, நிறைய செய்திகள் அவங்களை பற்றி தான் கிடைக்கிறது. அதுபோக மூசா நபியை பொறுத்த வரைக்கும் இந்த பிறந்ததுல இருந்த பிறக்க முந்தி இருந்த ஒருத்தருடைய வரலாறு கிடைக்குதுன்னு சொன்னா இவங்களுக்கு தான் கிடைக்குது. மற்றவங்க எல்லாம் நபியானதுல இருந்து விஷயம் ஆரம்பிக்கும். இது விளக்கா யூசுப் நபி, அவர் கூட சின்ன பிள்ளையில இருந்து ஆரம்பிக்குது, பிறந்திருந்து ஆரம்பிக்கல. யூசுப் நபி கூட சிறுவரா இருக்கும் பொழுது ஆரம்பிக்கிறத தவிர பிறக்க முந்தியில இருந்து இவருடைய வரலாறு ஆரம்பிக்குது. இவர் எந்த சூழ்நிலையில பிறந்தாரோ அந்த சூழ்நிலையில இருந்த மூசா நபியுடைய வரலாறு திருமலை குர்ஆன்ல சொல்லப்படுற காரணத்தினால இதுல நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. இதுல மூசா நபியுடைய வரலாறுக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி
ஒரு சின்ன ஒரு திருத்தம் ஒண்ணு உங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா கடைசியாக ரமலான்ல நாம உரை நிகழ்த்தும் பொழுது அந்த alias என்ற ஒரு நபி அவர் அகிலத்தை விட சிறந்தவராக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதை வைத்து நபி என்று சொல்ற முடிவெடுக்க முடியாது என்று நம்ம சொல்லியிருந்தோம். சிறந்தவராக்குறதுங்கிறது ஒரு நபிக்கு உரிய வாசகம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அது திருக்குறான்ல ஒரு வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது 21:89 என்ன இருக்குன்னு கேட்டா, இவர்களுக்கு alias நபியை பத்தி சொல்லிட்டு இவர்களுக்கெல்லாம் நாம் வேதத்தை கொடுத்தோம் ஒரு 4 வசனம் கழிச்சு எல்லாம் சொல்றான். அவர்களுக்கெல்லாம் நுபுவத்தை கொடுத்தோம், வேதத்தை கொடுத்தோம்னு சொல்ற காரணத்தினால aliasங்கிறவங்க நபிங்கிறதுக்கு பொறுப்பு கிடைக்கிறது. அந்த ரூட்டி புழுங்கிற ஆளை பொறுத்து மட்டும்தான் என்ன செய்யல, அவர் நபியா நபி இல்லையாங்கிற ஒரு பொறுப்பு கிடைக்கல. அது ஒரு திருத்தத்துக்காக வேண்டி அவங்களுடைய கவனத்துக்கு வைத்திருக்கு. இப்ப மூசா நபியுடைய வரலாறுக்கு நம்ம சொல்றோம். மூசா நபி வரலாறுக்கு சொல்வதற்கு முன்னாடி மூசா நபியுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அவங்க நபியானதிலிருந்து சொல்லப்படல, அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து பிறந்தாங்கன்னு சொல்லப்படுறதுனால அவங்க எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை ஒரு சமூக அமைப்புல பிறக்கிறாங்கன்னு சொன்னா அதை பற்றி நிறைய கிஸ்ஸாக்கள் கதைகள் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, எகிப்து மிஸ்ருனா எகிப்துல ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தான், ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த மன்னரை கொலை பண்ணிவிட்டு பிறவுடைய வரலாறு ஆரம்பிப்பாங்க. மூசா நபி வரலாறு நீங்க அந்த கசூசுல் அம்பியாவா இருக்கட்டும், நபிமார்களுடைய வரலாறா இருக்கட்டும், இந்த மாதிரி புத்தகங்கள் போட்டவங்களை எடுத்து பாத்தீங்கன்னா மூசா நபியுடைய வரலாறுல ஸ்டார்டிங் யார் வருவான்னு கேட்டா பிறவுன் தான் முதல்ல சொல்லுவாங்க. ஏன்னா பிறவுன் இருக்கும்போது அவங்க பிறக்கிறாங்க, அதனால பிறவுடைய ஆட்சியை பத்தி சொல்ல வேண்டி வருது. அப்படி சொல்லுவாங்க. எப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, பிறவுனுக்கு முன்னாடி ஒரு ஆள் சகாவத்துன்னு சொல்லி ஆட்சியில இருந்தாராம். அவர் ஒரு கனவு கண்டாராம். என்ன கனவு கண்டாருன்னு கேட்டா, தன்னை கொலை பண்ணிட்டு இன்னொரு ஆள் ஆட்சிக்கு வர்ற மாதிரி இவர் கனவு கண்டாராம். கனவு கண்ட உடனே அதே மாதிரி என்ன ஆச்சா, பிறவுனுங்கிறவன் அப்ப அவனுடைய பேர் பிறவுன் இல்லையா, அவனுடைய பேர் வலிதான். அல்லா பிறவுன்னு பேர சொல்றான். பேருக்கு இன்னொரு பேர் சுட்டுவாங்க வரலாறுங்கிற பேர்ல பக்கங்கள் மறிக்கிறதுக்காக வேண்டி. வலிதுங்கிற பேர்ல அந்த பிறவுனுங்கிறவன் ஒரு ஆட்டு இடையனுக்கு மகனாக பிறந்து ரொம்ப இளமையில கஷ்டப்பட்டு சூதாட்டத்தில் விளையாடி அப்புறம் வியாபாரம் போய் அதுவும் செத்துட்டு வராம இப்படி பல விதமான அவதாரங்கள் பிறவன் இருக்கிறான். எடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த கடைசியா பொழப்புக்கு வெளியில்லாம போன உடனே சுடுகாடு இருக்குல்ல, அங்கேயும் உட்காந்துக்கிட்டானா. சுடுகாட்டுல உட்காந்து எந்த பணம் வந்தாலும் இது வரி வாங்குறது, இதெல்லாம் கதை இட்டு கட்டிக்கிறாங்க. அப்படி அவன் வரி வாங்குறது. அப்ப இந்த மாதிரி சுடுகாட்டுல வரி வாங்குறான் ஒருத்தன் சொல்லி அரசருக்கு தகவல் போயிடும். அவனை பிடிச்சிட்டு வா, ஏன் ஆட்சியில சுடுகாட்டுக்கு வரி வாங்குறது அப்படின்னு கொண்டு வந்து சொல்லிட்டாரான். கொண்டு வந்து நிறுத்தினவனு அவன் என்ன செஞ்சான், பிறவனு அந்த வரி வாங்கின தொகையெல்லாம் கொண்டது அரசர் முன்னாடி போட்டவனு இவ்வளவு ஒரு தொகையா, அப்ப நீ அபிஷியலாக நீ வசூல் பண்ணிரு, நல்ல வரியா இருக்கு இது அப்படின்னு அவனே நியமிச்சுட்டாரான். அப்படி நிறைய வசூல் பண்ணி கொடுத்ததை பார்த்துக்கிட்டு அவனை ஊர்காவல் படைக்கு தலைவராக்கினாராம். அதுக்கு பிறகு அவன் தலைவராக இருந்துகிட்டதுனால நெருக்கமா மன்னர்த்த போய் வர அது மாதிரி இருந்த உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வர கொண்டுபிடி உட்கார்ந்துட்டான். இப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகளை எல்லாருமே இந்த நபிமார்கள் வரலாறு நூல்கள் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ அத்தனை நூல்கள்லையுமே பிறவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு கதையை அது மாதிரி எல்லாம் ஜோடிச்சு சொல்றாங்க. இதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இது குர்ஆன்லயும் இப்படி இல்ல, எந்த ஒரு ஹதீஸ்லயும் இப்படி கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை. பிறவன் ஆட்சி செஞ்சு அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, மூசா நபி பிறக்கக்கூடிய காலத்துல பிறவன் என்பவன் ஆட்சி புரிந்தான். அவன் எப்படி வந்தாங்கிற விவரம் எல்லாம் நம்ம கற்பனை செய்தெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் ஆட்சிக்கு வந்தான். நம்ம அப்பா ஆட்சியில இருந்ததுனால கூட ஆட்சிக்கு வந்திருக்கலாம், வேற ஏதோ ஒரு வகையில கூட ஆட்சிக்கு வந்திருக்கலாம். அவன் எந்த முறையில வந்தான் என்பதற்கு நமக்கு விவரம் கிடைக்கல. மூசா நபி பிறக்கக்கூடிய அந்த நாட்டில் அந்த காலத்தில் அந்த ஊரில் ஆட்சியில இருந்தது பிறவுனு. இதை நம்ம வசதிதான் போதும், மற்ற கதைகள்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, பிறவுனு ஆட்சிக்கு உட்கார்ந்த உடனே அவன் என்ன பண்றானா, ஒரு கனவு காண்றான். பிறவன் கதவுகள்லாம் என்ன கனவு காண்றான், ஒரு நெருப்பு அப்படியே கனவுல வருது. என்ன செய்யுதுன்னா, பிறவனுடைய கூட்டத்தார் இருக்காங்கல்ல, அவ்வளவு பேருடைய வீடுகளையும் எரிக்கிறான். இந்த இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு கூட்டம் அங்க இருக்கிறாங்க அடிமைகளாக, அவங்க விட மட்டும் எரிக்காம விட்டுருது. இந்த கனவை கண்டு போய் விளக்கம் கேட்ட உடனே
அங்க உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்களா, ஒருத்தர் பிறக்க போறாரு, அந்த ஆள் பிறந்து உன்னை அழிச்சுடுவாரு, உன்னையும் கிறிஸ்துகளை அழிச்சிட்டு இஸ்ரவேலர்கள் ஆட்சியை படைக்க போறாரு, அதுக்குதான் அந்த கனவு நீ கண்டிருக்கிறேன்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்தாங்களாம். இது ஒரு வகையான கிஸ்ஸா, இது ஒரு கதை, இதுக்கு ஆதாரம் கிடையாது. அவன் கனவு கண்ட உங்கள்கிட்ட சொன்னானா, அவன் கனவு கண்டான்னு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லணும், இல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். வேற எந்த வகையிலையும் நம்ம பிறவன் இப்படி ஒரு கனவு கண்டான்னு முடிவெடுக்க முடியுமான்னு கேட்டா முடிவெடுக்க முடியாது. அப்படி அந்த கனவு கண்டதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. அது போக என்னங்களாம், சில பேர் வந்தாங்களாம், இந்த வானிலை எல்லாம் கணிக்கக்கூடியவர்கள், அவங்க என்ன பண்ணாங்களா, கணிக்கும் போது ஒரு நட்சத்திரம் ஒண்ணு அங்க வானத்துல தென்படுத்தான். இது இந்த நட்சத்திரம் தோன்றியிருக்கிறதுனால ஒரு குழந்தை ஒண்ணு கணிக்க போகுது, அந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் தான் இது, அந்த நட்சத்திரம் தோன்றியதுனால ஒரு குழந்தை கணிக்க போகுதுன்னு சொல்லி சொன்ன உடனேதான் எல்லா ஆம்பளை பிள்ளையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் உத்தரவு போட்டான் என்று அது ஒரு ஜோதிடத்தின் அடிப்படையில். அப்படின்னா ஜோதிடம் உண்மைன்னு சொல்ல வர்றாங்க இவங்க, நபிமார்கள் வரலாறு எழுதுறவங்க. அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு ஒரு குழந்தை பிறக்க போறதையும் அறியலாம், அந்த குழந்தை என்ன செய்ய போகுதுங்கிறதெல்லாம் அறியலாம், இவர் ஆட்சியெல்லாம் அவுத்தி விட்டுங்கிறதெல்லாம் அறியலாம்னா இது இஸ்லாத்தில் உள்ளதா? இப்படியான ஒரு ஆற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறான யாருக்காக இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, சோதனை உண்மையா போனாலும் பரவாயில்ல, பக்கங்கள் நிறையணுங்கிறதுக்காக வேண்டி கிஸ்ஸாக்கள் எழுதுறாங்க. அதனால சோதனைகள் கணிச்சு என்னஞ்சாங்க, ஒரு குழந்தை பிறக்க போற செய்திய பிறவனுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க, அதுவும் தப்பு. அதுவும் எப்படின்னு கேட்டா, கதை எப்படி வருதுன்னு கேட்டா, பிறவன் இப்படி சொன்ன உடனே அப்படின்னா குழந்தை ஒரு குழந்தை பிறந்து ஆட்சி ஆபத்து வரப்போதா, அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, யாரும் குழந்தை பெறக்கூடாது. அதுவும் என்ன சொல்லிட்டாங்களா, சோதரர்கள் ஒரு குறிப்பிட்ட டேட்டை சொல்லி இந்த தேதியில தான் அந்த கரு உண்டாக போகுதுன்னு. அந்த குழந்தை என்னைக்கு ஜனிக்க போகுது, கருவுடைய தாயுடைய கருவுல என்னைக்கு உண்டாக போகுதுன்னு கேட்டா ஒரு தேதி சொல்லிட்டாங்களாம். 20ஆம் தேதி 12ஆம் தேதி தான் அது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். உடனே என்ன பண்ணிட்டானா, அன்னைக்கு ஒரு ஆணை ஒரு பெண்ணையும் சேர விடுறது இல்லை, எல்லாம் ஆம்பளை ஒரு டெலிவா அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு அப்ப சேர்ந்தா குழந்தை ஜனிக்க போகுது, அப்ப குழந்தை ஒண்ணு ஜனிக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் அதனால தடுக்கிறது என்ன பண்ணிட்டானா, ஊர்ல உள்ள எல்லா ஆம்பளையும் ஒரு ஆம்பளை வீட்டுல இருக்க கூடாது என்று ஊரை விட்டு வெளியே நினைக்கிறான். அன்னைக்கு பூரா அந்த எந்த ராத்திரியில ஜனிக்க போகுதோ அந்த ராத்திரி பூரா வெளியேற்றுக்காரு. இதெல்லாம் துஷ்டா மூசா நபி பிறக்கிறத தடுக்கிறதுக்காக வேண்டி இவரை முஸ்லீம் பண்றாராம. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவனுடைய அமைச்சரவையில மூசா நபியுடைய தகப்பனாரு இருக்கிறாராம், அமைச்சரா இருக்கிறாராம். பிறவனுடைய கூட்டத்தார் இஸ்ரவேலர்களை அடிமையா நடத்தினாங்கன்னு வருது. இஸ்ரவேலை சேர்ந்தவர் போய் அங்க போய் அமைச்சரா இருக்கிற அளவுக்கு அந்தஸ்து கொடுக்க மாட்டான். அதை பத்தி அவங்க கற்பனை யோசிக்காம அமைச்சரா இருந்தாரு. அவர் மாத்திர பிறவனுடைய பிறகு இருந்துகிட்டு இருந்ததுனால அவர் பிறவனு தூங்கின பிறகு வீட்டுக்கு போயிட்டாராம். மற்ற மக்களுக்கு தான் அந்த உத்தரவு. இவர் இஸ்ரவேல் சமுதாயத்துக்காரராக இருந்தாலும் இவர் பிறகு அமைச்சரவையில் இருந்ததுனால இவர் போய் அன்னைக்கு மனைவி கிட்ட சேர்ந்துட்டாரு. அதன் மூலமா மூசா நபி உருவாகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை எழுதிச்சுக்கிறாங்க. இதுவும் போய் இந்த மாதிரி எல்லாம் அத ஜென்ம நட்சத்திர தேசியத்தை பத்தியோ இப்படி எல்லாம் முன்னாடி போய் மூசா பிறக்க போறதை பத்தியோ இதெல்லாம் எல்லாமே போய், இதெல்லாம் எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. அதுக்கப்புறம் ஜோதிடர் சொன்னாங்களாம், ஆஹா தலைவா, நம்ம எதுக்காவது ஊரை விட்டு வேற விளக்கி வச்சோமோ அது நடந்து போச்சு, ராத்திரி இந்த கொலை கணிச்சிருச்சுன்னு கரெக்டாக சொல்லிட்டாங்களாம். இப்படி எல்லாம் கணிக்க ஏழுமான புத்தகம் எழுதின ஆட்களுக்கு கொஞ்சமாச்சு சிந்தனை மார்க்கறி வேணாமா? இப்படி எல்லாம் கணிச்சு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிக்க வேணுமா? அந்த குழந்தை இத்தனாம் தேதி ஜனிக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி ஜனிக்கிற குழந்தைக்கு என்னென்ன ஏற்பாடு நடக்கும்ங்கிற சொல்ல முடியுமா? இதெல்லாம் அந்த சோதிடர்களை சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டி எழுதின மாதிரி இருக்க தவிர நபிமார்கள் வரலாறு எழுதின மாதிரி இல்ல. அதனால நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, பிறவனுடைய ஆட்சி காலத்துல குர்ஆன் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்ன நல்ல அழகா சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, 28வது அத்தியாயத்துல 3, 4, 5, 6 4 வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். நத்ரு அலைக்க மின் நபி மூசா வ பிறவுனை பற்றியும் மூசாவை பற்றியும் உடைய செய்தியை பில்ஹத்தி உண்மையான முறையில் நாம் உமக்கு சொல்கிறோம். அவங்க ஆளாள் கட்டுக்கதை எழுதி வச்சுக்கிறாங்க. உண்மையான வரலாறை நான் உண்மைன்னு சேர்த்தா எல்லாம் சொல்றான். உண்மையான வரலாறு நான் உனக்கு சொல்றேன். கௌமி யூமினூன் நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு நான் உண்மையான வரலாறை சொல்கிறேன் என்று குர்ஆன் சொல்லுது. அது என்ன உண்மையான வரலாறு என்று கேட்டா, இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், ஃபிரௌன் என்பவன் பூமியிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தான். அங்கிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். மூசாவுடைய வரலாறு அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான்? ஃபிரௌன்ல இருந்து ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்க ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிக்கல. அவன் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தான். மேலும்
அந்த ஊர்வாசிகளை பல குழுக்களாக பிரித்து வைத்திருந்தான். ஊர் மக்களை பலவாறாக கூறு போட்டு வைத்திருந்தான். அவர்களில் ஒரு இனத்தவரை, ஒரு கூட்டத்தாரை ரொம்ப பலவீனர்களாக ஆக்கி வைத்திருந்தான். அவன் உயர்ந்த ஆள் மாதிரியும், அவனை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆதிக்க ஜாதி மாதிரியும், மற்றவர்கள் எல்லாம் பலவீனமானவர்கள் மாதிரியும் அடக்குமுறை செய்து கொண்டிருந்தான். யுகத்தியு அபுனாகும், அவங்களுடைய ஆண் மக்களை எல்லாம் அறுத்து கொன்றான். நிசாகும், அவங்களுடைய பெண் மக்களை மாத்திரம் உயிரோடு விட்டிருத்தான். இன்னஹுக்கான மினல் முஃப்ஸிதீன், அவன் குழப்பம் செய்தவனாக இருந்தான் அப்படின்னு 28 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுவரைக்கும் என்ன தெரியுது என்று பார்த்தால், மூசா பிறக்கிறாருங்கிறதுக்காக வேண்டிய ஆம்பளை பிள்ளை கொள்ளல. இவங்க ஆம்பளை பிள்ளை பிறந்து இவங்க இந்த மக்கள் அதிகமாயிட்டாங்கன்னா, மெஜாரிட்டி ஆயிட்டாங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஆதிக்கம் குறைஞ்சு போயிடும். இந்த மைனாரிட்டியாக இருக்கணும்னு சொன்னா அவங்களுடைய ஆம்பளை பிள்ளைலாம் காலி பண்ணிடணும். அப்ப இருக்கிறவர்கள் நம்ம அடிமைகளா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் செஞ்சான்னு குர்ஆன் சொல்லுது. எதுக்கு ஆம்பளை பிள்ளைகளை கொள்றான்னு சொன்னா, ஆண்கள் பிறந்து வந்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு இப்படி மூளையில செலவு பண்ணி உருவாக்கி தயாரிக்கணும்னா அவன் வெளிகொண்டவனா மாறிடுவான். அப்படியான ஒரு ஜெனரேஷன் உருவாகிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி சொன்னோம். அப்படி செஞ்சான்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. தவிர மூசா பிறக்கிறத முன்கூட்டியே தேசியத்தில் தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது கனவுல தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது ஜாதகத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைகளை அறுத்து கொண்டான்னு குர்ஆன் சொல்லல. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அடக்குமுறை செய்யறது செஞ்சான் அப்படின்னு இருக்குது. இன்னும் சொல்ல போனா அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டினா, நுரீது அந்நமுன்ன அலல்லதீன துவைஃபு ஃபில் அர்ளி, பூமியிலே, அந்த பூமியிலே, மதீனா, மிஸ்ரிலே, எகிப்திலே யார் பலவீனர்களாக ஆக்கப்பட்டிருந்தார்களோ அந்த மக்களுக்கு பேருபகாரம் செய்ய நாம் நினைத்தோம். மூசாவை நாம் பிறக்க வச்சு எதுக்குன்னு கேட்டா, அந்த மக்களுக்கு பெரிய உதவி செய்வதற்காக வேண்டிதான் நாம பிறக்க வைத்தோம். நல்லா சொல்லி காட்டுறான். நுரீது, நாம் நினைத்தோம், அந்நமுன்ன அலல்லதீன, ஒண்ணுமில்ல, கொசு இருந்தா இப்படி வைத்தீங்க, அந்நமுன்ன அலல்லதீன துவைஃபு ஃபில் அர்ளி, பூமியில பலவீனர்களாக கருதப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்ய நினைத்து, நஜஅலஹும் அய்மத்தன், அவர்களை தலைமைத்துவம் பெற்றவர்களாக ஆக்கி, நஜஅலஹுமுல் வாரிசீன், அவர்களை அந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டோம். மக்கினலஹுமுல் அர்ளி, அந்த பூமியில அவர்களுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் நாம் நினைத்தோம். நுரிய ஃபிரௌன வ ஹாமான வ ஜுனூதஹுமா மா கானூ யஹ்தரூன், ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் அவனுடைய அந்த 2 பேருடைய படையினருக்கும் அவர்கள் எதை பற்றி அஞ்சினார்களோ அதை காட்ட நாம் நினைத்தோம். எதை பற்றி அஞ்சினாங்க? இந்த கூட்டத்தின் கையில் ஆதிக்கம் வந்துருமோ, இந்த கூட்டத்தினுடைய கை ஓங்கிருமோ என்று பயந்தார்கள். எதை பற்றி பயந்தார்களோ அதையே நாங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று நாம நினைத்தோம். அப்பதான் அவரை பிறக்க வைக்கிறோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப ஃபிரௌன் மூசாவுடைய வரலாறு சொல்றோம் சொல்லி ஆரம்பிச்சுட்டு 28வது அத்தியாயத்துல 3, 4, 5, 6 ஆகிய 4 வசனங்கள் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு சமுதாயத்தை ஃபிரௌன் அடக்குமுறை செய்து கொண்டிருந்தான். அவங்களை அடிமைகளாக ஆக்கி வைக்கிறார். அடிமையாக்குனதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்க 7வது அத்தியாயம் 141வது வசனத்தை எடுங்க. அதுல என்ன எல்லாம் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஒய்து அஞ்சை நாக்கும் ஆளி ஃபிரௌனுடைய கூட்டத்தினரிலிருந்து உங்களை காப்பாற்றினோம். இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யஸூமுனக்கும் சூஅல்-அஸாப், அவங்க கடுமையான வேதனையை உங்களுக்கு சுவைக்க செய்தார்கள். எத்தினோட அபுனாக்கும், உங்களுடைய ஆண் மக்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள். யஸ்தஹீன நிசாக்கும், உங்களுடைய பெண் மக்களை எல்லாம் உயிரோடு விட்டார்கள். 741. இதே விஷயத்தை சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாயத்துல 49 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வ யஸ்தஹீன நிசாக்கும், உங்கள் ஆண்களை அறுத்து கொன்றார்கள், உங்கள் பெண்களை மாத்திரம் உயிரோடு விட்டார்கள், அதை உங்களுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 14வது அத்தியாயம் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது அஞ்சாக்கும் என்னாலி ஃபிரௌன யஸூமுனக்கும் சூஅல்-அஸாப் யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வ யஸ்தஹீன நிசாக்கும். இதே விஷயம், கடுமையான வேதனையை உங்களுக்கு தந்தாங்க, ஆம்பளை பிள்ளையெல்லாம் உங்களை கொன்று குவிச்சுட்டாங்க, பொம்பளை பிள்ளையெல்லாம் உசுரோட விட்டாங்க, இதுல இருந்து நம்ம காப்பாற்றணும் நல்லா சொல்லி கேட்கலாம். ஃபிரௌனுடைய அந்த ஆட்சி காலத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆம்பளையெல்லாம் அறுத்து கொன்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? மூசா பிறக்க போறாருங்கிற காரணம் இல்ல, அந்த மக்களை அடக்கி வைத்திருக்க வேண்டும். இருக்கிறார்கள் அடக்கி வைக்கிறாருன்னா புதுசா உற்பத்தி அவரை தடுக்கணும். அப்ப அடிமையா இருந்தா அடிமையா இருப்பான், அவனுக்கு ஜெனரேஷன் இல்லாம போயிடும்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் இதை அவன் செஞ்சிருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப ஃபிரௌனை இது மாதிரி செய்வதற்காக வேண்டி நாம என்ன செஞ்சோம், நாடி அவரை பிறக்க வச்சோங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல இதுவரைக்கும் உள்ள விஷயத்துல சில முக்கியமான தகவல்கள் நமக்கு இருக்குது. என்ன தகவல் இருக்குன்னு கேட்டா, ஃபிரௌன் அழிக்க நினைக்கிறான். அல்லாஹ் அழிக்க நினைக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப சிம்பிளா அழிஞ்சிட்டு போயிருப்பான். இது பெரிய விஷயம் எடுக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு காரியம் செய்யறான்னு வைங்களேன், அதுக்கு அவன் ப்ரோக்ராம் ரொம்ப சுலோவா தான் பண்ணுவான். இவனை அழிக்கிறதுக்காக வேண்டி அது அப்ப நினைச்ச அல்லாஹ் எவ்வளவு காலம் ஆச்சு, பல வருடங்கள் ஆச்சு இந்த காரியம் நடக்கிறதுக்கு. நம்ம அவசரப்பட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்ல அஜலத்து ஷைத்தான், அவசரப்படுறது ஷைத்தான் வேலை. ரஹ்மான் என்ன செய்வான்னு கேட்டா, இறைவன் ரொம்ப நிதான காரியம் நடத்துவான். அவனுக்கு ரொம்ப விட்டு பிடிப்பான். இன்னும் குழு லேட்டாக நினைக்குவான். அவன் பாட்டுக்கு சரியான நேரத்தில் என்ன செய்வான், அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிருவான். அப்ப இந்த ஃபிரௌனை அழிக்கிறதுக்கு நாம பாடம் கற்பிக்க நினைத்தோம் அல்லாஹ் சொல்றான். 28வது அத்தியாயத்துல 4, 3, 4, 5, 6 சொல்றான் பாடம் கற்பிக்க நினைச்சோண்டு. இந்த பாடம் எப்ப கற்பித்தான், இவர் பிறந்து, மூசா நபி பிறந்து, அவர் வளர்ந்து, அவர் இளைஞராகி, அவர் ஊரை விட்டு ஓடி போய், அப்புறம் மறுபடியும் இறைத்தூதராக அதுக்கப்புறம் ஒரு பல வருஷங்கள் பிரச்சாரம் பண்ணி, ஏறக்குறைய நம்மள மாதிரி ஒரு 160 வருஷம் மூசா நபி வாழ்ந்தார்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு 75 வருஷம் அந்த மாதிரி வாழ்ந்தார்னு வச்சுக்கிட்டா கூட அவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 60, 50, 60 வருஷங்கள் அளவுக்கு இணைஞ்சிருக்காரு. அல்லது வாழ்நாள் அதிகமா கொடுக்கப்பட்டது இன்னும் அதிகமா இருக்கும். நம்ம வாழ்நாளே கொடுக்கப்பட்டாங்கன்னு வச்சிருந்தா கூட அல்லாஹ் திட்டம் போட்டதுக்கு அது நடக்கிறதுக்கு, நம்ம கடல்ல மூழ்கி சாவடிக்கிறதுக்கு மத்தியில் உள்ள காலம் குறைச்சு பார்த்தா 50 வருஷத்துக்கு மேல அல்லாஹ் பிளான் பண்றான். 50 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறதுக்கு இப்ப ப்ரோக்ராம் பண்றான். அது நடக்கும், அது வாட்டுக்கு நடக்கும். அவன் மட்டும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவான். அது வாட்டுக்கு நடந்து லைட்டான டைம் வரும்போது தப்புன்னு எல்லாம் அடிபட்டு போயிடும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப நம்ம அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் விஷயத்துல என்ன செய்யக்கூடாது, நமக்கு எல்லாம் இன்னைக்கு நடக்கிற மாதிரி தெரியும். ரஹ்மான் எப்பவுமே நிதானமாக ரொம்ப நிதானிச்சு தான் காரியத்தை செய்வானே தவிர ஆகின்றவன் ஆயிரும் அப்படி செய்ய மாட்டான். பெரும்பாலும் சில விஷயங்களை தான் செஞ்சிருக்கான். பெரும்பாலும் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் செய்யறான். ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய அந்த ஒரு நிதானமான போக்கு, அவசரம் இல்லாத நடவடிக்கை இருக்கு பாருங்க. அதுக்கு இந்த ஒரு இதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அவருடைய காலம் எப்படிப்பட்டதுங்கிறது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சிச்சுவேஷன் காலம் தெரிஞ்சிருச்சுல, அவருடைய வரலாற்று ரீதியாக அவர் எந்த காலத்துல வந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அது நீங்க 14வது அத்தியாயத்துல 8வது 9வது வசனங்களை பாத்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பிந்தி வந்தவங்க. அந்த 2 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, 8வது அத்தியாயத்தையும் 8வது வசனத்து 14வது அத்தியாயத்துல 8, 9 வசனங்களை படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, மூசா நபிக்கு அதுக்கு முந்தி மற்ற நபிமார்கள் வரைக்கும் படிச்சன அவங்களுக்கு மத்தியில சும்மா 100, 200, 1000, 2000 வருஷமா நீங்க சொல்ல இயலாது. பெருமளவுக்கு ரொம்ப பிந்தி வந்தாலும் இன்னைக்கு கூட வரலாற்றுப்படி எடுத்தீங்கன்னா மூசா நபி ஒரு 3000 வருஷம் தான் இருக்கும். அப்ப நம்ம லட்ச வருஷத்துக்கு முந்தைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அப்ப மூசா நபி எப்ப வந்தாங்க அப்படின்னு பார்க்க போனா இதுல எல்லாம் சொல்லி காட்டுறான். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அவங்க சொல்ல இருந்து அவங்களுடைய காலத்தை விளங்கிக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இறை தூதர் ஆக்கப்பட்ட உடனே மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா, அந்த பிரச்சாரத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். இன் தக்புரு அன்தும் ஒமன் பில்லார்கள் ஜமியா, நீங்களும் இந்த பூமியில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இறைவனை நிராகரிப்பீர்களே ஆனால் இன்னல்லாஹ லகனியுன் ஹமீத், அல்லாஹ் ஒரு தேவையும் இல்லாதவன், அவன் புகழுக்குரியவன் என்று மூசா சொன்னார். அதை மட்டும் சொல்லல, மேலும் சொல்றார், அலம் ஏத்திக்கும் நபவுல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் இருக்கிற அவர்களை பற்றிய செய்தி உங்களுக்கு கிடைக்கவில்லையா? அந்த சமுதாயம் என்ன? கௌமு நூஹின், நூஹுடைய சமுதாயம். நூஹுக்கு பிந்தி நடந்தது. உங்களுக்கு முந்தி நூஹு சமுதாயம் வாழ்ந்தார்னு சொல்றதா இருந்தா, நூஹு நபி காலத்துக்கு பிந்தி வந்தார் நடந்ததுல. உங்களுக்கு முன்னாடி நூஹு சமுதாயம் இருந்திருக்கிறார்கள், ஆதி சமுதாயம் இருந்திருக்கிறார்கள், சமூக சமுதாயம் இருந்திருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த செய்தியில உங்களுக்கு தெரியாதாப்பா? மக்களுக்கு பிரச்சனை பண்றாரு. மூசா நபி அவர்கள் தம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நூஹு நபி செய்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆது சமூக கூட்டத்தாரை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை மட்டும் அவர் கேட்கல, இன்னொரு வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. அதான் முக்கியமான வார்த்தை. உள்ளதீன மின் பாதிக்கும், அவர்களுக்கு பிந்தி வந்தார்களே அவர்களை பற்றிய செய்தி உனக்கு தெரியாதா? லா யஅலமுஹும் இல்லல்லாஹ், அவங்க எவ்வளவு பேர் என்பது அல்லாஹ் தான் அறிவான்.
அவ்வளவு அதிகமா. அதாவது இதுக்கு பிந்தி ஆது சமூகத்துக்கு பிந்தி அதுக்கு பிந்தி எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு பிந்தி வந்தவங்களை பத்தி அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, லாயாலமும் இல்லல்லா, அவங்க அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அவ்வளவு பேர். அப்ப ஏராளமான இறை தூதர்களும் ஏராளமான தலைமுறையும் கடந்த பிறகுதான் மூசா நபி வர்றாரு. ஆதுக்கு அடுத்தோ அல்ல சமூகத்துக்கு அடுத்தவனா வரல. ஆது சமூகத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெருமளவுக்கான ஒரு ஜெனரேஷன் போயிருக்கு. அந்த ஜெனரேஷன் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு இடைவெளிக்கு பிறகுதான் யார் வர்றா, இவங்க வர்றாங்க என்பதை இந்த வாசகத்திலிருந்து என்ன செய்யறோம் நாம தெரிந்து கொள்கிறோம். இது 14வது அத்தியாயம் 8வது 9வது வசனத்தில் இதை பார்க்கலாம். பெருமளவுக்கு உள்ள ஒரு தூரம் விளங்குது. இப்படி ஒரு காலம், அதாவது ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் அறுத்துக் கொள்றான். அந்த இஸ்ரவேலர்களா இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்றான்னு கேட்டா ஆம்பளை பிள்ளைகளை காலி பண்றான், பொம்பளைகளை மாத்த விட்டுறான். இப்படி நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் மூசா நபி அவர்கள் பிறக்கிறார்கள். மூசா நபி பிறக்கிறாங்க. இந்த இடத்துல பிறவனை பற்றி உள்ள இன்னொரு ஒரு செய்தியும் சொல்லிடணும். இந்த கிஸ்ஸாவை எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன செய்தி கேட்டா, பிறவனுக்கும் ஜிப்ரீலுக்கும் உரையாடல் நடந்துச்சான் ஒரு தடவை. பிறவனுக்கு இப்லீஸுக்கும் ஒரு உரையாடல் நடந்துச்சான். அதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. பிறவனு இப்லீஸ் வந்தானா, பிறவனை பார்த்துட்டு உனக்கு நான் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், நான் கூட எனக்கு செய்தாச்சின்னு சொல்லலையே, நீ உனக்கு செய்தாச்சியை சொல்லி மக்களுக்கு சொல்றிய, உன்னைய கடவுள்னு சொல்றியப்பா, என்னையவே அல்லாஹ் இவ்வளவு வச்சிருக்கிறான்னு சொன்னா உனக்கு என்னத்தை வச்சிருப்பான், என்னை விட பயங்கரமான டேஞ்சரான ஆளுநை அப்படின்னு நினைச்சானா. இப்லீஸ் பிறவன்கிட்ட பேசினா, இப்படி இப்லீஸை விட கொடியவன் அந்த கிசாவில, இப்லீஸை விட யாரு கொடியவன், பிறவனுக்கு கொடியவங்கிறதுக்காக வேண்டி இப்லீஸ் பிறவனுக்கு உள்ள ஒரு செட்டிங், ஒரு கதை. இப்லீஸ் பிறவன்ட்ட வந்தாங்க, உனக்கு என்ன ஆதாரம், யார் சொன்னா, இப்லீஸை உங்களுக்கு சொன்னானா, யாரு சொன்னான்னு கேட்டேன். இப்லீஸ் நபிமார்கள் தான் பார்க்க முடியும், மற்றபடி எல்லாம் இப்லீஸ் எல்லாம் நம்மகிட்ட வந்துக்கலாம் பேசிட்டு போக மாட்டான். இறை தூதர்கள் நபிமார்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, மற்றபடி எல்லாம் இப்லீஸ் அவன்கிட்ட பேசினாங்க உங்களுக்கு போய் தெரியும். அது மாதிரி இன்னொரு தடவை என்னன்னு கேட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம் வேற ரூபத்துல. என்ன பண்ணாங்களா, என்னப்பா நீ ரொம்ப அணியா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சாதாரண பேசினாங்களாம். ஒரு எஜமான் இருக்கிறான், அவன் நிறைய உதவிகள்லாம் செய்யறான், ஆனால் அவனுடைய ஊழியன் எல்லா வகையிலும் அந்த எஜமானுக்கு துரோகம் செய்யறான், அவனை என்ன செய்யணும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம் மனித ரூபத்தில். உடனே பிறவன் சொன்னானா அவனை தண்ணியில முட்டி சாவடிக்கணும் அப்படின்றானா. அப்ப இது எழுதி தெரியா அப்படின்னு எழுதி பேப்பர் பேனாவெல்லாம் இல்லைன்டானா. உடனே நான் ரெடியா கொண்டு வந்திருக்கேன்டானா இவரு யாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உடனே அது பேப்பர்ல எழுதி கொடுத்தானா, அதை வச்சுதான் மூணு கடிக்கும்போது காட்டினாராம். நீ தான் எழுதி இருக்கிற கடல்ல மூணு கடி செத்தான் பாருங்க, அப்ப காட்டினா பேப்பர் காட்டினாங்கப்பா, அப்படி எழுதி கொடுத்திருக்கிற ஒரு எஜமானுக்கு நன்றி கட்டவனா நடந்தா அவனை தண்ணிக்குள்ள முக்கி சாவடிக்க முடியல, நீ தான் எழுதி கொடுத்த, அதன்படிதான் உன்னை மூணு கடிக்கிறோம்னு சொன்னார் ஜிப்ரீல். இதெல்லாம் ஜிப்ரீல் மேல இட்டு கட்டி அல்லாஹ் மேல இட்டு கட்டி இவன்கிட்ட எல்லாம் ஜிப்ரீல் பேசுவாங்கிற அளவுக்கு கதைகளை கட்டி விடுறதுக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது. இதெல்லாம் அல்லாஹ் ஜிப்ரீல் மேல இட்டு கட்டினா அல்லாஹ் மேல இட்டு கட்ட மாதிரி தானே. இதெல்லாம் கிஸ்ஸா, இதெல்லாம் ஒண்ணும் நடக்கலாம் இல்ல. அவன் ஒரு கொடியவனா இருந்தான், அவ்வளவோட நிறுத்திக்கணுமே தவிர அதுக்கப்புறம் வேற சான்றுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சூழ்நிலையில் பிறக்கிறாங்க. பிறந்தா என்ன நடக்கும், ஆம்பளை பிள்ளைய கொள்றாங்க போது மூசா நபி பிறவனுடைய இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறக்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்த உசுரோட விடுவானா, விட மாட்டான். அப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தவங்க உசுரோட விட மாட்டாங்க போது என்ன பண்றது, அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி கேட்கிறோம். அந்த காலத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து உயிரோட இருக்கிறதா இருந்தால் எப்படி மூசா உயிரோட இருந்தார், அந்த காலத்தில் பிறக்கிறார் இல்லங்க, மூசா எப்படி அவர் உயிரோட இருந்து அவன் எழுத்து மக்களை திரட்டினாரு, எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அழகான முறையில் அதை ரொம்ப அழகா விளக்கலாம். 28வது அத்தியாயத்தில் 7, 8, 9, 10, 11, 12, 13 ஆகிய வசனங்கள்ல வரிசை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு நாம் அறிவித்தோம், மூசாவுடைய அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு நாம அறிவித்தோம், அனிவுல்ஹி அவருக்கு நீ பாலூட்டு, பெய்தா ஹித்தி அலைஹி அவர் விஷயத்தில் நீ பயந்தால் அல்கீஹி பில் யம்மி கடல்ல போட்டு, குழந்தைக்கு நீ பாலூட்டு, பயப்படுறியா ஏதாவது செஞ்சிருவாங்க ஆம்பளை பிள்ளைலாம் கொண்டுறாங்க பயமா இருக்குதா, பயமா இருந்தா கடல்ல தூக்கி போட்டு, வலா தகாபி அஞ்சாதே,
வலா தஹசனி, கவலைப்படாது, இன்னா ராத்து இலைக்கு, உன்னிடத்தில் அவரை திருப்பி கொண்டு வந்து சேர்ப்போம். மூசாவுடைய அம்மாவுக்கு அல்லாஹ் சொல்றான், வஜாயிலுஹு மினல் முர்சலீன், தூதர்களில் ஒருவராக அவரை ஆக்குவோம். உங்கள்கிட்ட திருப்பி கொண்டாந்து ஒப்படைப்போம், சாதாரண ஒப்படைக்க மாட்டோம், தூதரா கொண்டாந்து என்ன செய்வோம், ஒப்படைக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் மூசாவுடைய அம்மாவுக்கு அறிவித்தோம். இது 28:7 இருக்குது. இன்னொரு விஷயத்துல கொஞ்சம் விளக்கமாக இருக்குது. 20வது அத்தியாயத்துல 37, 38, 39 இந்த வசனங்கள் என்ன இருக்குன்னு கேட்டா, வலக்கது மனன்னா அழைக்க மர்ரத்தன் உஹ்ரா, மூசா நபியை அல்லாஹ் நேரடியா பேசினான்ல, அப்ப மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது அம்மாட்ட சொன்னது, இது மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசாவே, உனக்கு ஏற்கனவே ஒரு தடவை நாம் அருள் செய்திருக்கிறோம். அது என்ன அருள் தெரியுமா? இது அவுஹைனா இலா உம்மிக மா யூஹா, உன்னுடைய தாயாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய செய்திகளை எல்லாம் அறிவித்தோம். உன்னுடைய தாயாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய செய்தி அறிவித்தோம். அது என்ன அறிவிக்கப்பட வேண்டிய செய்தி? அனிகினி பீஹி தாரூத்தி சொத்துவி பீஹி பிரியம்மி, இந்த குழந்தையை ஒரு பெட்டியிலே வைத்து அந்த பெட்டியை நீ கடல் நதிக்கு போடு, ஆழத்துக்கு போட சொன்னா அங்க வந்துச்சுல, ஆலயத்துக்கு போடல, குழந்தையத்துக்கு போடல. அந்த வசனத்தில் எப்படி வருதுன்னா 28:7 அவரத்துக்கு கடல்ல போறது வருது, குழந்தையத்துக்கு போகுது. 20:38, 39 என்ன வருதுன்னு கேட்டா, அணுக்கு தாபூத்தி, தாபூத்தின பெட்டி, ஒரு பெட்டியை தயாரித்து அதுக்குள்ள குழந்தையை வைத்து பெட்டி நிலத்தும் இல்லையா, சொத்துவி பிரியம் நீ அதத்தையும் கடல்ல போட்டு அப்படின்னு சொன்னோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த குழந்தை பிறந்த உடனே ஆம்பளை பிள்ளைய கொன்றுவான்னு பயந்தாங்க இல்லையா, அந்த பயத்தை நீக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு பெட்டியை செஞ்சு பிள்ளைய வச்சு நினைஞ்சிரு கடல்ல போட்டு. என்னைக்கு போட்டாங்க? இது பிறந்த அன்னைக்கு போட்டாங்களா தெரியல, பிறந்த 2-3 நாள்ல போட்டாங்களா தெரியல. போட சொன்னா போட்டுட்டாங்க, அவ்வளவுதான் இருக்கு. இவங்க கிறிஸ்தாவில என்ன வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, ஒளிச்சு ஒளிச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தாங்க, ஒளிச்சு ஒளிச்சு ரகசியமா வளர்த்து கொண்டு வந்தார்கள். இந்த மாதிரி ஒரு வீட்டுல குழந்தை சத்தம் கேட்க தெரிஞ்சு போன உடனே பிறவனுடைய ஆட்கள் எல்லாம் சோதனைக்கு வந்துட்டாங்களாம். வந்தவன என்ன பண்ணிட்டாங்களாம், அடுப்புல அண்டாவத்துக்கு வச்சு நெருப்பு கொளுத்து விட்டு அண்டாவுக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டாங்களாம். தீ எறியலாம் கீழே. அப்ப எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாங்களாம், அண்டாவில் தீ எறியில உள்ள புள்ள இருக்குமா, கீழே தீ எறியில மேல சட்டி இருக்குது, அது உள்ளது புள்ள இருக்கலாம். அதுக்குள்ள மூசா தூக்கி போட்டு நினைச்சாங்க, மூடி வச்சுக்கிட்டாங்க. அவனுக்கு சந்தேகம் வரல, பிறனுடைய ஆளுகளுக்கு என்ன செய்யல, சந்தேகம் வரல. குழந்தை தான் அந்த சொத்து இருக்கும்போது உள்ள இருந்தா கூட பிடிச்சு கட்டும்ல, அடுப்புல தீ எறியுது, அதுக்குள்ள இப்படி குழந்தை இருக்கு, அதை மட்டும் திறந்து பார்க்காம போயிட்டான். இப்படியே பொத்தி பொத்தி வளர்த்துட்டு வந்தாங்க. 40 நாளைக்கு பிறகு தான் போட்டாங்க எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கிறிஸ்து அடுப்புல வச்சது ஆகாரம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொன்னா, நீ பால் விட்டு பயமா இருந்த தூக்கி போட்டுட்டான். அது என்னைக்கு பயந்தாங்க நம்ம ரெக்கார்டு கிடைக்கல, என்னைக்கு தூக்கி போட்டாங்கன்னு ரெக்கார்டு கிடைக்கல, ஆனால் போட்டாங்கன்னு ரெக்கார்டு இருக்குது. அல்லாஹ் போட சொன்னா பெட்டியை செஞ்சு இருந்தாங்க, போட்டுட்டாங்க அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் பார்க்கணும். இந்த கடல்ல போடுன்னு நல்லா சொல்றான் 2 வசனத்திலையும். 28:7 சொல்றான், எம்முன்னா கடல், கடல் நதிக்கு போடுன்னு இருக்குது. அதே மாதிரி 20வது அத்தியாயத்திலையும் 39 வசனத்தில் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, எம்மி கடல் நதிக்கு போடு அப்படின்னு இருக்குது. இதை சில விரிவுரையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, கடல்னு சொன்னா அது நைல் நதி ஆறு, கடல்னா கடல் அர்த்தம் கிடையாது. அது என்ன அர்த்தம்? அல்லாஹ் கடல்னா கடந்து போயிருந்து, கடல்னா என்னது, அது ஆறு தானே தவிர கடல் கிடையாது. கடல் எழுதி போடல, ஆத்துலாம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன, அல்லாஹ் காப்பாத்துற அவன் கேரண்டி கொடுத்தா ஆத்துல போட்டாலும் போனாலும் போயிருந்தா, கடலா இருந்தா அலையிலேயே முங்கிருமே போல கற்பனை பண்ணிட்டு, கடலா இருக்க முடியாது, ஆறாத்தான் இருக்க முடியும். ஏன்னா கடல் தான் அலையில உள்ள விழுந்துரும்ல, அல்லாத பொறுப்பேற்றுக்கிட்டான். உனக்கு என்னண்டா, ஆத்துல போட்டா மட்டும் கன்ஃபார்மா போய் சேர்ந்துருமாப்பா, அப்படி கூட ஆகத்தான் செய்யும். உனக்கு அப்ப கூட கரண்ட்தான் செய்யும். ஒரு தடுப்பு வந்தா கூட பரட்டி விட்டுரும். அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. கடல்னா கடல் தான். அல்லாஹ் கடல்ல போட்டானே என்ன. சில பேர் ஏன் இப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, பிற்காலத்தில் அந்த குர்ஆன் விரிவுரை எழுதக்கூடியவங்க பாக்குற காலத்துல அந்த ஈஜிப்டுக்குள்ள கடல் வரல. இவங்களுடைய காலத்துல ஈஜிப்டுக்குள்ள என்ன வரல, கடல் வரல. அந்த எல்லை சுருங்கி போச்சு, வேற ஒண்ணு இல்ல. கடல் இருக்குது, இப்போ இருக்கு, கடல் இருக்குது, அந்த செங்கடல் வரும். ஆட்சி மாற்றங்கள் வரும்போது ஒரு காலத்தில் என்ன செய்யும், எகிப்துடைய பால் அங்கிட்டு சேர்ந்துக்கணும், இன்னொரு பகுதி இங்கிட்டு சேர்ந்துக்கணும், சண்டை பிடிப்பாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. அவன் நாட்டில் ஒருத்தர் இங்கிட்டு சேர்த்துக்கிடுவான், இவன் நாட்டில் ஒருத்தர் அங்கிட்டு போயிடும். அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் இருக்க தவிர உண்மையில எகிப்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில என்ன இருக்குது,
கடல் செங்கடல் இருக்கு. எகிப்து அந்த பக்கம் சவுதி அரேபியா இப்ப கணக்கு இப்ப உள்ள மேப் எடுத்து பாத்தீங்கன்னா எகிப்து மேப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கு மேப்புக்கும் நடுவில் என்ன வரும்? செங்கடல் வரும். அந்த செங்கடல்ல தூக்கி போடுறதுக்கு ஒண்ணு அந்த ஊர் கடல் இல்லாத ஊர்லாம் கிடையாது. அதனால கடல் இருக்குது அந்த நாட்டுல, மிஸ்ர நாட்டுல வந்து திருமாண்டமா அவங்க காலத்துல இருந்திருக்கு. அவ்வளவுதான். அந்த நேரத்தில் தூக்கி போட்டாங்க நினைக்கணுமே தவிர கடலை இல்லைன்னு காரணம் காட்டக்கூடாது. கடல்னா கடல் தான். இப்படி கடல் பிளம்பிச்சு வருது. அந்த இடத்துலயும் ஆரம்பாங்க. அந்த இடத்துலயும் சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, நைல் நெல்லாம் பிளம்பிச்சு கடல் பிளக்கலாம்பாங்க. அந்த இடம் வரும்போது எரிய உழைக்கணும் கடலை ஆறாண்டு அல்லா சொல்ற கடல்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா அந்த கடல்ல தூக்கி போட்டா கடல் வந்து கரையோரத்தில் அதை தள்ளும். தள்ளும் சொன்னாலேயே கடலை தான் இருக்கணும், ஆறா இருக்காது. ஆறு அப்படி தள்ளிக்கிட்டு போகும்போது தவிர ஓரத்துக்கு தள்ளாது. கடல் தான் ஒரு பொருளை போட்டீங்கன்னா இங்கிட்டு கொண்டாந்து தள்ளும். ஓரத்தில் தள்ளக்கூடிய அம்சம் வந்து தான் இருக்குது, கடலுக்கு தான் இருக்குது தவிர ஆறை பொறுத்த வரைக்கும் நேர கொண்டு போயிட்டு இருக்கும். வேற ஊருக்கு போயிருக்கும். அந்த ஊர்ல இருந்துகிட்ட புள்ள தூக்கி போட்டாங்கன்னு சொன்னா அது வேற ஊர்ல போய் எங்கேயாவது நிக்குமே தவிர அந்த ஊர்ல கொண்டாந்து ஓரத்தில் தள்ளாது. அப்ப அந்த கடல் வந்து கரையில் தள்ளும், தள்ளுறது வெளியே ஒண்ணா தள்ளி விட்டுரும் அப்படின்னு நல்லா சொல்வதில் இருந்து அவங்களுக்கு 20:39 சொல்றதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா கடல்ல தான் நல்லா போட சொன்னான். கடல்ல போடுக்கணும், கடல்ல போட்டாங்க. போட்டோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டா அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அதுவும் லகு, எனக்கும் அவருக்கும் யார் எதிரியோ அவன் அந்த குழந்தை எடுத்துக்கொள்வான். எனக்கு இந்த பிறவன் எதிரி. இந்த குழந்தை மூசா பிறந்திருக்கார குழந்தை, அவருக்கு யாரு எதிரி? பிறவன் எதிரி. அப்ப எனக்கு அவருக்கு யார் எதிரியோ அவன் எடுத்துக்கொள்வான் என்று உங்க அம்மாவுக்கு நான் சொன்னேன். மூசாட்ட எல்லாம் சொல்லி காட்டுறான். மூசா நபிட்ட அல்லாஹ் சொல்றான், உங்க அம்மாவுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? நீ தூக்கி பெட்டியில தூக்கி போடு கடல்ல, கடல் வந்து கரையில தள்ளும். அது யாரு கையில கிடைக்கும்? யாரு கொள்ற கத்தி நிக்கிறானோ அவங்க கையில கிடைக்கும். யாரு எனக்கு எதிரியோ அவங்க கையில கிடைக்கும், யாரு உனக்கு எதிரியோ அவங்க கையில கிடைக்கும் அப்படின்னு உங்க அம்மாட்ட நான் சொன்னேன் எல்லாம் சொல்லி காட்டுறான். எடுத்து அப்ப வந்து பிறவனுடைய கூட்டத்தார்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இது 20:39 அந்த விஷயம் இருக்கு. பிறவனுடைய கூட்டத்தார்கள் வந்து எடுத்துக்கொள்வார்கள் சொன்னேன் எல்லாம் சொல்றான். அதுல வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த 28வது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது அவங்க அம்மாட்ட சொன்னான்ல, நான் வந்து ஒப்படைப்பேன், திருப்பி ஒப்படைக்குவேன், தூதர் ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொன்ன உடனே அடுத்த வசனத்தில் சொல்றான், செல்தகத்தகு ஆளு ஃபிரௌன், மூசாவை ஃபிரௌனுடைய குடும்பத்தினர் எடுத்துக்கொண்டார்கள். சொன்னபடியே போட்டாங்க. அவன் அரண்மனை பக்கத்தில் போய் கடற்கரையில் ஒதுங்குது. ஒதுங்கணும்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெட்டி மாதிரி எடுத்து பார்த்திருப்பாங்க. உள்ள ஒரு குழந்தை இருந்திருக்கு, நல்ல அழகான குழந்தை, வளர்க்கணும்னு ஒரு ஆர்வப்படுற மாதிரி தோற்றத்தில் குழந்தை இருந்திருக்கு. எங்கேயோ வெளியூர்ல இருந்து கடல்ல இருந்து வரும்பொழுது அந்த ஊர்ல இருந்து போட்டுன்னு நினைக்க மாட்டான். கடல்ல இருந்து பெட்டி வருது, எங்க வருது, வெளியூர்ல இருந்து வருது, கடல்ல போட்டா அப்படி இங்கே தள்ளி இருக்காது அப்படின்னு நினைத்துக்கொண்டு நினைச்சுட்டான். அவன் எடுத்துக்கொண்டான், எடுத்தாண்டு வருது, அவ்வளவுதான். எடுத்துக்கொண்டார்கள். கூணலகும் அதுவும் ஹுஜனா, அவனுக்கு எதிரியாக ஆவதற்காக வேண்டி எடுத்துக்கிட்டான். தனக்கு எதிரி உண்டாக்குவதற்காக வேண்டி எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கொண்டான். தனக்கு கவலை ஏற்படுவதற்காக வேண்டிய அவன் எடுத்துக்கிட்டான். அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபிரௌன வ ஹாமான வ ஜுனூதஹுமா கானூ காத்தீன். ஃபிரௌனும் ஹாமானும் அவங்க 2 பேருடைய படையினர்களும் தப்பு கணக்கு போட்டவர்களாக தப்பு கணக்கு போட்டாங்க. இந்த குழந்தையை எடுத்தவர்களுக்கு தான் அவன் கொள்றவங்க இருந்தாங்க. எடுத்து வளர்க்கணும்னு நினைச்ச உடனே அவன் தப்பு கணக்கு போட்டுட்டான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். எப்படி தப்பு கணக்கு போடுறான் அது வருது. கால திமிராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி சொன்னார்கள், குர்ரத்து ஐனின் லீ வளர்க்க, இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியா இருக்கட்டும். புருஷன்ட்ட ஃபிரௌன் சொல்றான், குழந்தை எடுத்த உடனே கண்குளிர்ச்சியாக இருக்கிறது, நம்ம எடுத்து வளர்க்குவோம். அசா என்பானா, இந்த குழந்தையை வளர்த்தா நமக்கு எதிர்காலத்தில் பயன்படக்கூடும். அவன் நத்தகீதவும் வளர்த்தா, அல்லது அந்த குழந்தைய பிள்ளையா நம்ம எடுத்து வளர்த்துக்கிடுவோம். நம்ம பிள்ளையா எடுத்து நம்ம வளர்த்துக்கிறோமே, குழந்தை இல்லாம தானே, குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க, வளர்ந்து அது ஞாபகம் இல்லாம இருந்திருப்பாங்க. அதனால நம்ம குழந்தைய எடுத்து வளர்க்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொன்னார்கள். ஒஹும்லா யுசூரூன், அவர்கள் இவர் யார் என்பதை அறிந்திருக்கவில்லை. இஸ்ரேல்ல உள்ள ஆள் தான் இந்த ஆளு அப்படிங்கிறவங்க தெரிஞ்சிருக்கல. அப்படி இஸ்ரேல்ல உள்ள ஆளாக இருந்தா கூட அவனுக்கு பாதிக்காதுல. எப்ப எடுத்து வளர்க்கிறோமோ இஸ்ரேல் அந்த குழந்தைக்கு தெரியாம போயிடும். அது இவன் கூட்டமா ஆயிக்கிறோம். எடுத்து வளர்த்ததுனால அது இஸ்ரேல்ல பிறந்தே இருந்தா கூட அவங்க தாய் இருந்து வளர்த்தா தான் அந்த ஜமாத்துல நம்பர் கூடும். இவங்க வளர்த்தாங்கன்னு சொன்னா ஜமாத்து நம்பர் கூடாது. இது பயப்பட தேவையே இல்லை.
அதனால பெருசா சீரியஸா எடுத்துக்கல. நம்ம எடுத்து வரப்போம் அது நம்ம ஜாதியா போயிட்டு போகுது, நம்ம இனமாயிரும்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்தார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப தூக்கி போட்டாங்கன்னு விளங்குது. மூசா நபியுடைய அம்மா வந்து குழந்தை பிறந்து நினைச்சிட்டாங்க, தூக்கி கடல்ல போட்டாங்க. ஒரு பெட்டியில தூக்கி போட்ட உடனே அது வந்து ஒழுங்கிருச்சு, எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து ஒரு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, வாழ்க்கைத்து அழைக்க முகப்பத்தம் இன்னி, என் புறத்திலிருந்து உன் மீது ஒரு முகப்பத்தை வேற நான் போட்டேன். அந்த குழந்தை மேல பிறவனுக்கு பிரியம் வருது. பிரியம் வந்தா தான் வளர்க்குவான். அல்லாம என்ன செஞ்சிருக்கிறான், நான் பிரியத்தை போட்டேன் என் மேல. அது என்ன பெரிய பிரான்லாம் பண்ண தேவையில்லை. உள்ளத்துல ஒரு விருப்பத்தை போட்டு விட்டா தூக்கி வளர்த்துட்டு போறான், அவ்வளவுதான். உன்னை பார்த்தவனே வளர்க்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு இடத்துல நான் உண்டாக்கிட்டேன். அந்த அம்மாவுக்கும் உண்டாக்கிட்டேன், புருஷனுக்கும் உண்டாக்கிட்டேன், முகப்பத்தை உண்டாக்கிட்டேன். எதுக்கு கேட்டா ஒரு துஷ்ணால ஐனி, என்னுடைய கண்காணிப்பிலே நீ தயாரிக்கப்படுவதற்காக வேண்டி உன்னை நான் இப்படி செஞ்சேன். மூசா நபி எல்லாம் சொல்றான், நம்ம கண்காணிப்புல உன்னை தயாரிக்கிறதுக்காக வேண்டி அவன் உள்ளத்துல என்ன, நான் வந்து பாசத்தை போட்டேன், ரெண்டு பேர் உள்ளத்திலையும் பாசத்தை போட்டேன் அப்படின்னு சொல்றான். தூக்கி போட்டாச்சா. அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, அம்மாக்காரன் தூக்கி போட்டாங்களே என்ன ஆகும், அல்லாஹ் என்னதான் சொல்லி இருந்தாலும் போட்ட பிறகு என்ன ஆகும், குழந்தை தூக்கி கடல்ல போட்டா என்ன ஆகும், தாயோட உள்ளம் ரொம்ப வெறுமையா போயிடுச்சு. பெருமையா போச்சு நல்லா சொல்லி காட்டுறான். மூசாவுடைய தாயாருடைய உள்ளம் வெறுமை அடைந்ததாக ஆனது. எதுலையும் பற்று இல்லாம குழந்தை விட்டமே அப்படின்னு சொல்லி எல்லாத்திலையும் ஈடுபாடு இல்லாம போயிட்டாங்க. அந்த மாதிரி போன உடனே எந்த அளவுக்கு கேட்டா, நாம் மாத்திரம் அந்த அம்மாவுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தியிருக்காவிட்டால் உண்மையை போட்டு அந்த அம்மா உடைச்சிருக்கும். உடைக்க வந்துருச்சு. நான் கடல்ல ஒரு பிள்ளை போட்ட யாராவது பாத்தீங்களான்னு கேட்கறதுக்கு வந்துருச்சு. கேட்டு இருக்குமே இல்லையா, உடனே அங்க சீவிருப்பான். அந்த நாம் வந்து அந்த பொம்பளை அப்படி ஆயிடுச்சு சொல்றான். அதாவது லவ்லா அர்ரபத்னா அலா கல்வியா, உள்ளத்தை மாத்திரம் நான் வலுப்படுத்தி இருக்காவிட்டால் இன் காதத்துல சுபதீபிகி, இந்த மேற்ற வந்து வெளிப்படுத்த இருந்துச்சு அந்த அம்மா. நாலு பேருக்கு சொல்லிடுவோம், பிள்ளைய போட்ட என்னாச்சுன்னு தெரியல, கடல்ல போட்ட பிள்ளைய திரும்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலு பேருக்கு சொல்லிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அம்மா நினைச்சிட்டாங்க. நாம் வந்து அந்த அம்மாவுடைய உள்ளத்தை நெஞ்சம் பலப்படுத்தணும். தக்குன மினல் மூமினீன், நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தில் ஒருத்தியாக அந்த அம்மா ஆவதற்காக வேண்டி அந்த அம்மாவுடைய உள்ளத்துல நம்ம நெஞ்சம் ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்தோம். அப்படின்ற உடனே அவங்க உறுதி ஆயிட்டாங்க. முதல்ல சொல்லலாம் நினைச்சாங்க, ஏன்னா அல்ல உறுதி கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு வகையில கொடுத்துட்டானா. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த இடத்துல ஒரு செய்தி நம்ம பார்க்கணும். இடையில இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் மூசாவுடைய அம்மாவுக்கு வந்து வஹி அவுகைனான்னு சொல்றான். வஹி அறிவித்தோம். மூசாவுடைய அம்மாவுக்கு வந்து நாம வஹி அறிவிக்கிறோம். என்ன வஹி அறிவிக்கிறோம், இந்த பெட்டியை செஞ்சு பெட்டியத்துக்கு கடலுக்கு போடுங்கிற மாதிரி கொஞ்சம் வஹி அறிவித்தோம் இருக்கு. இந்த வஹிங்கிற சொல்லுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்குது. என்ன அர்த்தம் கேட்டா, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன்ல, நான் உங்களுக்கு வஹி அறிவித்தேன்னு சொல்லணும். நான் உங்கள்கிட்ட பேசுவது சாதாரண பேசுவதுங்கிற அர்த்தத்துக்கும் வஹிங்கிற கருத்து குர்ஆனிலே வருகிறது. அல்லது வந்து உள் உணர்வு ஏற்படுது இல்லையா, உள் உணர்வு ஏற்படுத்துவது, அதுக்கு வஹின்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல நம்மளை யாரோ பாக்குற மாதிரி நம்ம இப்படித்தான் திரும்பிக்கிட்டு இருப்போம், பின்னாடி யாரோ முதுகுக்கு பின்னாடி நம்ம பாக்குற மாதிரி திடீர்னு தோணும், திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க மாதிரி நம்ம பார்த்துலாம் இருக்க மாட்டோம். இது பெரிய மகானுக்கு தான் வரும்லாம் இல்ல, உங்களுக்கு வரும், எனக்கு ஒரு யாருக்கு வேணாலும் வரும். நம்மளை யாரோ பாக்குற மாதிரி ஒரு உள் உணர்வு சொல்லும், திரும்பி பார்க்கணும் கரெக்டா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியான அனுபவங்கள் என்னது, உதாரணத்துக்காக வேண்டி உள் உணர்வு என்ன செய்யும், இந்த பஸ்ல டிக்கெட்லாம் எடுத்துட்டு போயிடுவான், இன்னைக்கு ஏதோ ஆகும் போல இருக்குது, இன்னைக்கு சரியா வராது போல இருக்கு, திரும்பி வருவான், ஆக்சிடென்ட் ஆயிடும். இவன் மனசுல தெரியும் என்னமோ நடக்கும் போல தெரியும். இது சில ஆட்களுக்கு நடக்கும், இயற்கை தற்செயலா. சில ஆட்களுக்கு இது சகுனத்தின் அடிப்படையில் இல்ல, அவனை காப்பாற்ற நினைச்சான்னு சொன்னா அவன் உள்ளத்துல ஏதோ ஒரு எண்ணத்தை போடுவான், இவனை மட்டும் காப்பாற்றணும், அந்த பஸ்ல உள்ள 55 பேரும் காலியாகணும், இவன் காப்பாற்றணும்னா இவன் என்ன அல்ல ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துவான். என்னமாச்சும் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி வேணாம் நீ போக வேணாம் அப்படின்னு ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு மாதிரி காரணத்தை தப்பி தெரியாதுருவான். அப்படியான ஒரு உள் உணர்வு ஏற்படுத்துறது இல்லையா, அந்த உள் உணர்வும் வஹி என்று சொல்லப்படும். வஹிங்கிற சொல்லுக்கு ஒருவர் நேரடியாக இன்னொருத்தர் பேசுறான்னு வைங்க, அதையும் வஹி என்று சொல்லலாம். ஒருவருடைய உள்ளத்துல ஒரு உணர்வை அல்ல ஏற்படுத்தலாம்ல, அது கூட வஹி தான். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அது வந்து நீங்க தேனி இருக்குல்ல, தேனி கொசு, தேனில ஒரு அத்தியாயம் குர்ஆன்ல இருக்குது. அதை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, தேனிக்கு நான் வஹி அறிவித்தோங்கிறான். வஹா ரப்புக்கு இலன் நஹ்லி, தேனிக்கு உமது இறைவன் வந்து வஹி அறிவித்தான். அப்ப தேனிக்கு வந்து ஜிப்ரீல் அனுப்பிவிட்டு
அப்படி அழிக்கிறான் அர்த்தமா? இல்ல, தேனீக்களுக்கெல்லாம் உள் உணர்வை ஏற்படுத்திருக்கான்னு அர்த்தம். தேனீக்கு வந்து ஜிப்ரீல்லாம் வந்து சொல்லல, அந்த தேனியை படைக்கும் பொழுது உள்ள புரோகிராம் பண்ணி போடுவாங்க. தேனிக்கு என்ன பண்ணிடுறான் அல்ல, என்ன வகை அறிவிச்சம் தெரியுமா? நீ பாட்டுக்கு எவ்வளவு தூரம் ஆனாலும் சர்வ சாதாரணமா போய் திரும்பி வா என்று நாம் வந்து அதுக்கு வகை அறிவித்தோம்னு சொல்றோம். அதனால தேனீக்கள் இன்னைக்கு வந்து பறந்து போனுச்சுன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி பறந்து போனா கூட அந்த பூக்கள்ல இருந்து அதுல உள்ள குளுக்கோஸை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு விட்டு அப்படியே போனவளே அப்படி திரும்பி கரெக்டா கூட்டுக்கு வந்துடும். மனுஷனுக்கு முடியாது. நமக்கு சில அடையாளங்கள் டிராபிக் மாறி போச்சுன்னு தர முடியாது. நமக்கு தரையில போகும்போது எவ்வளவோ டிராபிக் ஆகுது, அடையாளங்கள் அந்த கதத்தை பாத்துக்கிறோம், அந்த இவருக்கு இங்க வரணும், இருக்கிறது அதை பாத்துக்கிறோம். அந்த அளவுக்கு இருந்தா தான் நம்ம இங்க இருந்து மதுரைக்கு சேர முடியும். ரோட்ல அவங்க சிக்னல் போட்டு வச்சுக்கிறான். இது ஒரு சிக்னல் ஆகாயத்தில் இருக்காது, இது வாட்டுக்கு போகும், போயிட்டு கரெக்டா வந்து சேர்ந்துடும். எதை வச்சுக்கிட்டு வருதுன்னு சொல்ல இயலாது, அது எப்படி வருதுன்னா சொல்ல இயலாது. அதைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். தேனிக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், உள் உணர்வு அப்படி ஏற்படுத்திருக்கோம். எந்த தேனியா இருந்தாலும் அப்படியான ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம். எங்க இருந்து போகுதோ அந்த இடத்தை நோக்கி எந்திர மாதிரி வந்து சேர்ந்துடும். இப்ப கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்றது அர்த்தம். இப்ப கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா அந்த ப்ரோக்ராம் தகுந்தபடி நடக்குதா இல்லையா? அது அலாரம் செட் பண்ணி வைக்கிறீங்க, அலாரம் செட் பண்ணி வாட்டு இருந்துடுறோம். அது நம்ம தான் அதுக்கு உள்ளுணர்வு ஏற்படுத்திருக்கோம். கரெக்டா நான் வந்து அடிச்சிடும், தன்னால் ஆனா இது கட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம இந்த மாதிரி பண்ற மாதிரி அந்த தேனிக்கு ஏற்படுத்தின உள்ளுணர்வு இருக்கு பாருங்க, அதுக்கு அல்லாஹ் யூஸ் பண்ற வார்த்தை வஹிங்கிறது. தேனிக்கு வஹி அறிவிக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப மூசாவுடைய அம்மாவுக்கு வந்த வஹி என்ன வஹி? உள்ளுணர்வா? அப்படி எடுத்துக்கொள்ளலாம். எப்படி உள்ளுணர்வு? அவங்களுக்கு தான் தோணும், நம்ம ஒரு பெட்டியை செஞ்சு கடல்ல போடுவோம், உணர்வு வருதுல, அது அல்லாஹ் ஏற்படுத்தினால அவன் சொன்னா எடுத்துக்கொள்ளலாம். எப்படி உள்ளுணர்வு வரும்னு கேட்டா, கொண்டுவாங்க போல தெரியுது, எதிரிகள் ரொம்ப இருக்காங்களே, நம்ம வச்சிருந்தா சரி வராது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு கடல் நம்ம போட்டுருவோம், நாம போட்டுருவோம். உங்க மனசுல ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை யார் உண்டாக்குனா? அல்லாஹ் உண்டாக்குனான்னு அர்த்தம் செய்வதா, அல்லது நேரடியா வஹியை சொன்னான்னு அர்த்தம் செய்வதா என்று கேட்டோம்னா, மூசாவுடைய அம்மாவுக்கு சொன்ன வஹியை பொறுத்த வரைக்கும் உள் உணர்வு அர்த்தம் செய்ய இயலாது. தேனிக்கு அந்த அர்த்தம் செய்யலாம். மூசாவுடைய அம்மாவுக்கு என்ன செய்ய முடியாது? உள் உணர்வு அர்த்தம் செய்ய இயலாது. ஏன்னு கேட்டா, கடல்ல தூக்கி போடுறதுன்னா உள்ளுணர்வுன்னு சொல்லலாம். அந்த குழந்தைய தூதர் ஆக்குவோம், இப்படி இல்லாம உள்ளுணர்வு வரும். அந்த குழந்தைய வந்து எது வரைக்கும் உள்ளுணர்வு ஒத்துக்கிற முடியும்? நம்மளே ஒரு பெட்டி செஞ்சு கடலுக்கு போட்டுருவோம் நினைச்சா ஒரு உள்ளுணர்வு ஒத்துக்கலாம். இதுல என்ன வரும் தெரியுமா? கவலைப்படாத, ஒன்று திருப்பி தருவோம், திருப்பி தருவோம் உள்ளுணர்வு வரும். திருப்பி கூட கிடைச்சிடும், போடுவோம், அல்லா திருப்பி தந்துருவான்னு ஒரு எண்ணம் உண்டாயிடும். தூதரா ரசூலா கொண்டு வருத அது எப்படி வரும்? அது உள்ளுணர்வு வராது. நம்ம குழந்தை தூக்கி போட்டா அந்த குழந்தை ரசூல் ஆயிரும் அப்படின்னு உள்ளுணர்வு வருமா? உள்ளுணர்வுல வராது. ரசூலா ஆக்குவோம் சொல்லி காட்டுறான். அப்ப ரசூலா ஆக்குவோங்கிற வார்த்தையில இருந்து என்னன்னு கேட்டா, மலக்கு அனுப்பி பேசிருப்பான். அல்லாஹ் அனுப்பியிருப்பான். ஒரு வானவர் மூலமா இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்பி அல்லாஹ் பேசினானோ அந்த மாதிரி பேசினான்னு எடுத்துக்கணுமே தவிர அது என்னன்னு எடுத்துக்க கூடாது. உள் உணர்வு நிறைய வாசகங்கள் வச்சு பார்த்தோம்னா உள் உணர்வுங்கிற கருத்து வரவே வராது, இடைஞ்சலா இருக்கிறது. இந்த மாதிரியான அதனால வந்து வஹிங்கிற நபிமார்களுக்கு மட்டும்தான் வரும் நினைக்க கூடாது. இந்த மாதிரி வஹி வணக்க வழிபாடு பிரச்சாரம் செய்யற வஹி தான் நபிமார்களுக்கு வரும். இது இல்லாத வஹி வந்து நல்லடியார்களுக்கு வந்து அதுல தீன்லாம் கிடையாது. கடல்ல நீங்க போடுற தீன் அது மார்க்கமா? ஒரு மனுஷனுக்கு எல்லாம் காப்பாற்ற நினைச்சான்னு சொன்னா ஒரு ஆளு கூட வருவாரு, தம்பி நீ வீட்டை காலி கொண்டு போயிருப்பா உனக்கு நல்லது அப்படின்னு அல்லாஹ் நம்மளை சொல்ல வைக்கும். நம்ம காலி கொண்டு கூட இருந்து விழுவோம். சரி அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பி செஞ்சிருக்காங்க விளங்கிடுவோம். ஒருத்தர் வந்து தீன் சொல்லுவாரு, நீ காலி கொண்டு போயிருங்க அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இது மலக்கு கூட மனிதர் மாதிரி நம்ம கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லலாம். அல்லாஹ் யாருக்காவது உதவி செய்ய நினைத்தானையானால் இப்படியாக பேசுவது என்றுதான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர உள் உணர்வு இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேலை வஹிக்கு அதை விளங்கிக்கணும். சரி, அதுக்கப்புறம் தூக்கி போட்டாங்க இல்லையா? தூக்கி போட்ட வஹி அறிவிச்சோன்னு நீங்க வேற மாதிரி விளங்கக்கூடாது. அதுக்காக சொல்றேன், மூசாவுடைய தாயாருக்கு வஹி அறிவித்தோம்னா உள்ளத்துல உணர்வு ஏற்படுத்துறது அல்ல, அல்லாவே இந்த மாதிரி வசூலாக போறான், அல்லாஹ் வந்து அப்படிங்கிற இறைவன் வந்து செய்தின்னு சொல்லியே அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்பதுதான் அதனுடைய கருத்தாக வச்சுக்கணும். அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, மூசாவுக்கு வந்து ஒரு சகோதரி ஒண்ணு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த பொம்பளை பிள்ளை தான் கொல்ல மாட்டாங்களே, பொம்பளை பிள்ளை வந்து கொல்ல மாட்டாங்க. அது மூசாவுடைய சகோதரி அக்கா இருக்கிறாங்க, மூத்தா சகோதரிட்ட வந்து இந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தம்பியை போட்டேன் கடல்ல போட்டேன், நீ போய் ஏதாவது ரூட்டு விஷயம் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி மூசாவுடைய சகோதரிய வந்து இவங்க தாயார் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிறாங்க என்பதில் இருந்து நமக்கு என்ன விளங்குது என்று கேட்டா, ரொம்ப இடைவெளிக்கு விட்டு பிறந்திருக்காருன்னு விளங்குது.
3 வயசுக்கு குழந்தைக்கு அனுப்பி வைக்க முடியும். ரூட்டுக்கு அனுப்புறாங்க ஒரு 15 வயசு 20 வயசா இருந்தது அனுப்ப முடியும். அப்ப சகோதரி என்பவர் ஒரு அதிகமான வயசு வித்தியாசத்தில் உள்ளவர். மூசா நபிக்கும் அவங்களுடைய சகோதரிக்கும் ஒரு 15 வயசோ அல்ல 20 வயசோ 30 வயசோ ஒரு அளவு வித்தியாசம் உள்ளவங்க. அப்ப அந்த மாதிரி சகோதரிக்கு அவங்க அம்மா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, காலத்தில் உக்திஹி, அவருடைய சகோதரிக்கு இந்த அம்மா சொல்லுகிறது. அவருடைய சகோதரி தன்னுடைய மகளுக்கு அர்த்தம். அல்ல தன்னுடைய மகளா இல்லாம அந்த தகப்பன் வழியில உள்ள இன்னொரு மகளாவும் இருக்கலாம். மூசாவுடைய சகோதரிக்கு அந்த அம்மா சொன்னிச்சு, குஸ்ஸீஹி, நீ அந்த செய்தியெல்லாம் விசாரி தெரிஞ்சுக்கிட்டு வா. பிள்ளைக்கு போட்டேன், எங்கேயாவது ஒழுங்கிருக்கா, யாராவது எடுத்திருக்கிறாங்களா, யாராவது இந்த பொத்தியில புள்ள சிங்கிறது ஊர்ல எங்கேயாவது பேசிக்கிறாங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் ரூட்டை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. தெரியாத முறையில விசாரிக்கிறாங்கிற பேர்ல இந்த மாதிரி எங்க வீட்டுல இருந்து பிள்ளைய போட்டு நிலுப்படாத, தெரியாத முறையில விசாரிச்சுட்டு வா, உடச்சு விட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்ததாக 28வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, எடுத்துட்டாங்க பிறவனுடைய குடும்பத்தார் குழந்தை எடுத்துட்டாங்க. எடுத்தா பால் கொடுக்கணுமே, பால் கொடுக்கறதுக்கு பெற்றதாக தான் பால் கொடுக்க முடியும். அது பால் கொடுக்கறதுக்கு பிள்ளைங்களுக்கு வளர்க்குறாங்க போது பால் கொடுக்கணும். பால் கொடுக்க வழி இல்லை. ஒவ்வொரு பொம்பளையா கூட்டு சொல்றாங்க, பால் கொடுக்குற மாதிரி பொம்பளை இருந்தா குடிப்பாங்க. அரண்மனையில கூப்பிட்டு ஆளுக்கு மோதுமே, நிறைய பெண்கள் மோதுறாங்க. ஆனால் மோதுனா என்ன ஆக்கிறான், அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கான்ல. என்ன வாக்குறுதி? உன்கிட்ட கொண்டாந்து பிள்ளைய தர வேண்டும் அல்ல வாக்குறுதி கொடுத்தான். மூசாவுடைய அம்மாவுக்கு உன் புள்ள உன்கிட்ட சேரும் பாத்துக்கே அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதை நிலைநாட்டுறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த எந்த பொம்பளை பால் கொடுக்க போனாலும் பால் குடிக்க மாட்டேங்கிறாரு. மூசா நபி பால் குடுக்கிறது இல்ல. நாம அப்படி ஏற்பாடு பண்ணோங்கிறான்ல, இது நான் தான் செஞ்சோங்கிறான்ல. ஹர்ரம்னா அலைஹில் மராஜ, பால் கொடுக்கிற பாலூட்டும் தாய்மார்களை எல்லாம் அவருக்கு நம்ம ஹராமாக்கி இருந்தோம். யாரு வந்தாலும் பால் கொடுக்க முடியறது இல்ல, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. மூசா நபி என்னங்கிறது, அந்த பால் கொடுக்காம அந்த பசிக்கிச்சு வராம இருந்தா பால் குடிக்காதுல்ல, அப்படியேதான் எல்லாம் ஒரு செட்டிங் பண்ணி வச்சுட்டான். அப்ப ஒவ்வொருத்தரா வரவும் எந்த குழந்தை எந்த அம்மா வந்தாலும் இந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்தின உடனே அப்ப இந்த அனுப்புனாங்கல்ல ஒரு சகோதரி, மூசாவுடைய சகோதரி, அவங்க கேள்விப்பட்டு உள்ள போய் இந்த அன்பு ஒரு கும்பல இருக்கிறாங்க, அவங்க பால் கொடுப்பாங்க, அந்த கும்பலை கூட்டி வரட்டுமா, அம்மாவை சொல்றாங்க, பெத்த அம்மாவை வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, இந்த ஏற்கனவே ஒரு குஸ்தா விட்டாங்கல்ல, பிறவன்ட்ட மந்திரியா இருந்தாரு, யாரு வாப்பா மந்திரியா இருந்தாருன்னா வேற ஆள் மாதிரி பேசுவாளுமா, இவங்க யாருன்னு தெரிஞ்சு இருக்குமே, இவங்க யாருன்னு பெரிய ஊர்ல ஏதோ ஒரு ஆளு அப்படித்தான் வர்றாங்களே தவிர, மூசாவோட வாப்பா மந்திரியா இருந்தாரு, மந்திரியா இருக்கும்போது ராத்திரி கூட்டிட்டாரு, அதெல்லாம் திறந்துச்சுன்னு சொன்னா, அவர் மந்திரின்னு சொன்னா மந்திரி மகன் இருக்கிறான்னு எல்லாரும் தெரிஞ்சு போயிருக்கும். மந்திரி பொண்டாட்டியா அப்படின்னு பால் விட்ட வரும்போது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப எப்படி இந்த வருதுன்னு கேட்டா, ஒரு வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, நான் வேண்டா அவங்க ஏழ்மையில் இருக்கிறாங்க, அவங்கள வேணா கூட்டிட்டு வரட்டுமா, அவங்களும் பிள்ளை கறி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பால் விட்டுவாங்கன்னு இந்த அம்மா சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, அல்ல அதுள்ளுக்கும் அல்ல அகலி வைத்து எக்குழு உணவு, இந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தாரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒகுமுலகும் நாசிகோன், அவங்க இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்குவாங்க, நான் வேண்டா சொல்லட்டுமான்னு கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உடனே அந்த குழந்தையை அவருடைய தாயிடத்திலே திரும்ப சேர்த்தோம் தான். இடையில உள்ள சொல்ல மாட்டான்ல, இந்த பொம்பளை சொன்னதோட குழந்தையை தாயிடத்துல சேர்த்தன என்ன அர்த்தம், தாயை கூட்டிட்டு வந்தாங்கன்னு அடங்கி இருக்குது, தாய் பால் கொடுத்தாங்கன்னு அடங்கி இருக்குது, கொடுத்தவங்க அந்த தாயத்தை மூசா பால் குடிச்சாருங்கிறது அடங்கி இருக்குது. பால் குடிச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மாட்ட பால் குடிக்கிறனால நீனா வச்சு வளர்த்து பால் கொடுமா, பால் கொடுக்கிற பிள்ளை நீ வளர்த்துட்டு பால் கொடுமான்னு நாங்க எப்படிக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உம்மிஹி, இந்த மூசாவை அவருடைய தாயாரிடத்திலேயே நாம திருப்பி கொடுத்துட்டோம். அன்னைக்கு தான் கடல்ல போடுறாங்க, அன்னைக்கே திருப்பி கிடைச்சிருச்சு. அல்லாஹ் தான் தூக்கி போட சொல்லிட்டு அபிஷியல் அங்கீகாரத்தோட கிடைக்கும், வேற ஒண்ணு இல்ல, கலத்தனமா இருந்தது. இப்ப அபிஷியல் அங்கீகாரத்தோட வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை வளர்க்கலாம். அந்த அபிஷியலுக்காக வேண்டி எல்லாம் செஞ்ச வேலை, இந்த அபிஷியல் குத்துறதுக்காக வேண்டி செஞ்ச வேலையை தவிர வேற ஒண்ணு இந்த ஒரு நாள்ல நடந்துடல. ஒரு சின்ன ஒரு அப்படி ரூட்டை மாத்தி விட்டோம், அங்கீகாரம் ஆகி போச்சு. அப்ப பிறவன் பிள்ளையாக வந்துருச்சு. இப்ப பிறவனுடைய பிள்ளைய இவங்க வளர்க்குறாங்க என்ற அடிப்படையில திருப்பி கொடுத்துட்டோம். எதுக்காக வேண்டினா கைத்த கர்ற ஐமுகா, அவங்களுடைய மனம் குளிர்வதற்காக வேண்டியும், பலா தகுஜன அந்த பொம்பளை கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும், ஒளித்த அளவு அன்னவாதல்லாஹ் ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மைங்கிறது அந்த பொம்பளை தெரிஞ்சுக்கிறணும். நான் சொன்ன திருப்பி தர வேண்டும்,
சொன்ன கரெக்டா நான் செய்வேன், அந்த பொம்பளைக்கு புரிய வைக்கணும் என்பதற்காக வேண்டி நான் திருப்பி சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி 28வது அத்தியாயத்துல 12, 13 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே விஷயத்தை 20வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது இப்படி சொல்றான். மூசா நபிக்கு அல்லாஹ் பேசுறாங்கல்ல, அதுல எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, இது தம்சி உக்துக, உன் சகோதரி மூசா பார்த்து அல்லாஹ் சொல்றான், உன் சகோதரி நடந்து சென்றார். தக்கூல் அவர் கூறினார், ஹல் அதுல்லுக்கும் அலாமை எப்பொழுது, இந்த குழந்தையை பராமரிக்கிற ஆளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார். உடனே பராஜா நாக்கையிலா உண்மிக்க, உன்னுடைய தாயாரிடத்திலே உன்னை நாம் திரும்ப ஒப்படைத்து விட்டோம். கைத்த கர்ற ஐமுகா, அவருடைய மனம் குளிர்வதற்காக வேண்டியும் பலா தகஜன, நீங்க அவங்க கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன திருப்பி தந்தோம். எந்த இடத்துல இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மூசா நபி அவர்கள் பிறந்தாங்க. பிறந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க கொல்லப்படாமல் எப்படி காப்பாற்றப்படுறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு நாடகம் மாதிரி ஒரு வேலை செஞ்சு அதன் மூலமாக அதே தாயை வளர்க்கிற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டான் என்பதை நம்ம இதிலிருந்து இறங்கிக் கொள்கிறோம். இது மூசா நபி பிறந்த சமாச்சாரம். பிறந்த பிறகு அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, அவருடைய இளமை பருவம். பிறந்ததிலிருந்து இவருக்கு தான் சம்பவம் வரும். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்போ உள்ளதான் ஆதாரமற்றது. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டா, அவர் இங்கே வளர்றார். வளர்ந்த உடனே ஒரு வாலிப பருவத்தை அடைகிறார். அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். 28வது அத்தியாயத்துல 14 இருந்து 21 வரைக்கும், 14 to 21 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வாலிப பருவத்தில் வளர்ந்து செஞ்ச அந்த சேட்டைகள் நடவடிக்கைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, பலம்மா பலகா சுத்தகு, அவர் பருவ வயதை அடைந்து புஸ்தவா ஒரு சீரான ஒரு நிலைக்கு வந்த பொழுது, அப்படின்னா ஒரு நடுத்தரமான ஒரு பக்குவத்துக்கு வந்த பொழுது, ஆத்தினா ஹுக்மும் இல்மா, அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தோம். கதாலிக்கு நல்ல விவரத்தையும் நல்லா கொடுக்குறோம். நபியாக்கணும்னு சொல்லல, விவரத்தை எல்லாம் கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்த உடனே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? தகலல் மதீனத்தை அலாஹீனி கபலத்தின் நகலிஹா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் கவனம் இல்லாமல் இருக்கிற ஒரு நேரத்தில், அநேகமா சுபக நேரத்தில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, ஊரார் கவனிக்காத ஒரு நேரத்தில் அந்த ஊருக்குள் அவர் நுழைந்தார். மூசா அவர்கள் அந்த ஊருக்குள்ள நுழைந்தார். அங்கே 2 மனிதர்களை கண்டார். இந்த ஊருக்குள்ள வர்றாரு, 2 மனிதர்களை கண்டார். 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, எக்ஸத்திலானி, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஹாதாபின் சியாத்திகி, ஒருவர் இவருடைய கோத்திரத்தை இவருடைய இனத்தை சேர்ந்தவர், ஹாதாமின் அதுவிகி, இன்னொருவர் இவருடைய எதிரி பிறவனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்படி 2 பேரும் சண்டை போட்டிருக்கிறது பார்க்கிறார். பார்த்த உடனே புஸ்தகாக உள்ளது மின் சியாத்திகி அல்லது மின் அதுவிகி, இவருடைய ஜாதியை சேர்ந்த ஆள் இருக்காருல்ல, மூசா நபி ஜாதி இஸ்ரவேலர், அந்த ஆளு உதவி கேட்கிறார். மூசாவே அடிக்கிறான் பாரு, காப்பாத்து அப்படின்னு கேட்கிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. என்ன விசாரிக்கல, நம்மால அடிக்கிறான்னு சொல்லி ஒரு குத்து விட்டார் பக்கத்தை. மூசா ஒரு குத்து விட்டாரு. கலாலேஹி, ஆள் காலி ஆயிட்டான். சாவடிக்கணும்னு சாவடிக்கல, அவர் கோபத்துல இன்னடா அடிக்கிறான்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளா இருந்தவன ஒரு அடியில ஆள் பிறந்து ஆள் பல இடத்துல பட்டுச்சு போல இருக்கு. ஆள் அவுட்டு, ஆள் முடிஞ்சுட்டான். முடிஞ்சவன கால ஹாலாமின் அவளை செய்தான், வேலை சரியா பண்ணிவிட்டேன்.